நம்முடைய வீட்ல இருக்கக்கூடிய கொலுவுக்கு கண்டிப்பா நம்மளுடைய குருமார்கள் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க நீங்க பார்க்கலாம். இன்னும் சிலர் ரொம்ப இன்டெப்த்தா வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு முழுக்க கொலு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாங்களும் பிரம்மாண்டமா கொலு வைக்கணும்ப்பா, எல்லா கடவுளும் எங்க வீட்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஸ்பாட்ட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிலை பார்த்தீங்கன்னா, சக்கர தாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சிலையில இங்கேயுமே உருவம் இருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, இங்க நரசிம்மர் உருவம் இருக்கு. இந்த மாதிரியான சிலைகள்லாம் கொஞ்சம் வெளிய கிடைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னரே நான் சொல்லியிருந்த மாரி தான், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான சிலைகள் கண்டிப்பா இங்க இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வடிவம் அதாவது கண்ணப்பருடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த ஒரு வடிவம் பெருசா சிலைகளா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. எனக்கு இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய புராண கதைகள் எல்லாமே மக்களுக்கு தெரிய வைக்கணும். படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப மக்கள் யாருமே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த மாரி கொலு டைம்ல பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள சிலைகளா காட்டும் பொழுது, நம்ம அந்த கதைகள சொல்லும் பொழுது, சீக்கிரமா குழந்தைகளுக்கு புரியவும் வச்சிடலாம்.